எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். என்னோடும் எங்களோடும் கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை பொழுதிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் பரிசுத்த மத்தியா திருநாளாக ஆசரிக்கிறோம். மத்தியா என்று சொன்னாலே அதனுடைய பொருள் இறைவனின் அருட்கொடை. மத்தியா என்றால் இறைவனின் அருட்கொடை என்று அழைக்கப்படுகிறது. The gift of Yahweh என்று அழைக்கிறார்கள். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை சற்று திருப்பி பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பின்பு உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் சஞ்சரிக்கிறார். பின்பு அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்படித்தான் வேத வசனம் சொல்லுகிறது. 9வது வசனத்திலே, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறினார். இந்த பரத்துக்கு ஏறின பின்பு சீஷர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவ தூதர்கள் அவருக்கு உரைக்கிறார்கள், ஏனா வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? கலிலேயாகிய மனுஷரே, அவர் எப்படி போனாரோ அப்படி வருவார். இப்போ இவர்கள் எல்லாரும் அந்த ஒலிவமலை எண்ணப்பட்ட இடத்தில் இருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். இங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 120 பேர் அங்கே கூடியிருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது 15வது வசனத்துல, சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர். இந்த 120 பேரில 11 சீஷர்களும் இருந்தார்கள் என்று வசனம் 13 கற்றுத்தருகிறது. 13வது வசனத்தில் பார்க்கிற போது 11 சீஷர்களுடைய பெயர்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. ஏன் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சீஷர்கள் அப்போஸ்தலர் இடத்துல ஒரு வெற்றிடம் வந்து விட்டது. பேதுரு எழும்பி நின்று சொல்லுகிறார், சகோதரர்களே, நம்மோடு கூட இருந்த இந்த யூதாஸ், அவன் அநீதத்தின் கூலியினால் அவன் இப்ப மரித்து விட்டான். இப்ப அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு செலக்ஷன் கமிட்டி மாதிரி அங்க கூடி இருக்கிறாங்க. பேதுரு, அவனோடு கூட 10 சீஷர்கள், இன்னும் மற்ற சீஷர்கள், கிட்டத்தட்ட 120 பேர் கூடி இருக்கிறாங்க. புதிதாக ஒரு சீஷனை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதற்காக அவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். புதிய சீஷனை எடுக்கணும் அப்படின்னா சில தகுதிகள் வேண்டும். அந்த தகுதிகளையும் பேதுரு சொல்லுகிறார். 21வது வசனத்திலும் 22வது வசனத்திலும் அந்த தகுதிகள் என்ன என்று விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்தவன். ஆரம்பம் முதல் அவர் பரத்துக்கு ஏறின திருநாள் வரைக்கும், அவர் பரத்துக்கு ஏறின நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களுடைய கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன், எங்களில ஒருவனா இருக்கணும். 3வது, அவர் உயிரோடு கூட எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். 3வது, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை அவன் சாட்சியாக அறிவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற அப்போஸ்தலனுக்குரிய தகுதிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆரம்ப நாள் முதல் எங்களுடனே கூட இருந்திருக்கணும். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்ததை குறித்து சாட்சி சொல்வதற்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கணும். இப்படிதான் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களில யார் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இப்ப இந்த தகுதிகளை வைத்து பார்க்கிற போது 2 பேருடைய
பெயர்கள் பரிந்துரை செய்யப்படுகிறது. They are recommending 2 candidates. ஒன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பர்சபா என்னப்பட்ட யோசேப்பு. பர்சபா அப்படின்னா சன் ஆஃப் சாப்பாத் என்று சொல்லுகிறார், ஓய்வு நாளின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற பர்சபா. யோசேப்பு ஒருபுறம், அவன் ஒரு தகுதியுள்ள ஆள். இரண்டாவது இந்த மத்தியா. இருவரும் அவர்கள் இருந்த கூட்டத்திற்குள்ள 2 பேரையும் தகுதி உள்ளவர்களாக முன்பாக நிறுத்துவதாக வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க 23வது வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் யுஸ்ஸியன் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்துகிறார்கள். 2 பேர் தகுதி உள்ளவர்களாக எல்லாரும் பார்த்தாங்க. இந்த 2 பேர் தான் தகுதி, இந்த 2 பேர் தான் ஆரம்பத்திலிருந்து நம்ம கூட இருந்திருக்கிறாங்க, தகுதி உள்ளவர்களாக நிறுத்துகிறார்கள். இப்ப எப்படி தெரிவு செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீட்டு போடப்படுகிறது. சீட்டு போடுதல் சிக்கருக்கும் என்று சொல்லுவார்கள். எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் அறுத்துவிடும். பொதுவாக எல்லா விதமான காலங்களிலும் தேர்தல்களிலும் சொல்லுவாங்க, சீட்டு போட்டு எடுத்துட வேண்டியதானே. இந்த சீட்டு போடுதல் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் சற்று வித்தியாசமானது. இப்ப நம்ம பழக்க வழக்கத்துல குடவோலை முறை அப்படின்னு ஒரு முறை இருந்தது. ஒருவேளை வரலாறு படித்தவர்கள் அதை குறித்து தெரிந்து வைத்திருக்கலாம். குடவோலை முறையில ஓலையில பெயர் எழுதி குடத்துக்குள்ள போட்டுருவாங்க. இருக்கிறதுல யாராவது ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு அந்த குடத்துக்குள்ள கையை விட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஓலை எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஓலையில யார் பெயர் எழுதி இருக்கிறதோ அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இதுதான் குடவோலை முறை. யூதர்களுடைய முறை சற்று வித்தியாசமானது. நான் இதை குறித்து சற்று படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி இவ்வாறாக படித்தேன். யூதர்களுடைய முறையில அக்காலத்தில் கற்களிலே பெயர்கள் எழுதுவார்களாம். சீட்டு போடணும் அப்படின்னா கற்களில பெயர் எழுதுவாங்க. கல்லில பெயர் எழுதி ஒரு குடத்துக்குள்ள போட்டுருவாங்க. நல்லா கவனிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். அந்த கற்களில பெயர்கள் எழுதி குடத்துக்குள்ள போட்டுட்டு நன்றாக அதை குலுக்குவார்கள். அந்த குடத்தை நல்லா குலுக்குவாங்க. எந்த கல் வெளியே வந்து விழுதோ அவர் தெரிவு செய்யப்பட்டவர் என்று அழைக்கப்படுவார். இதுதான் யூதர்களுடைய முறைமையின்படி அவர்கள் சீட்டு போடுவது, தெரிந்து எடுப்பது. இங்கே இருவருடைய பெயர்களை சீட்டு போடுகிறார்கள். சீட்டு மத்தியாவினுடைய பெயருக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சீட்டு போடுதலை குறித்து பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல வாசிச்சு பார்க்கலாம். 1 நாளாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனத்திலும் சரி, 1 நாளாகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்திலும் சரி, ஆலயத்தின் காரியங்களுக்காக தேவ ஆலயத்தை தேவனுக்குரிய காரியங்களை விசாரிக்கும்படியாக அநேக மூப்பர்களை இவனமாகவே சீட்டு போட்டு எடுத்தார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லி தருகிறது. இப்போ இந்த சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. எடுத்தார்கள். என்ன முறையை பின்பற்றினார்கள் நமக்கு தெரியாது. ஆனா சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. எப்படி எடுத்தாங்க? அந்த சீட்டு போடுறதுக்கு முன்னாடி ஊக்கத்தோடு கூட ஜனங்கள் ஜெபம் பண்ணினார்கள். யாரை தெரிந்து கொள்ள உமக்கு சித்தமோ சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவை எனக்கு தனக்குரிய அந்த இடத்தை அவன் இழந்து போனதுனால இவ் 2 பேரில் நீ தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள். சீட்டு போடுவதற்கு முன்பாக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இப்ப இந்த மத்தியா திருநாளில இந்த சீட்டு மூலமாக எடுக்கப்பட்ட மத்தியாவினுடைய வாழ்வில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? அதுதான் செய்தி. இந்த மத்தியாவை குறித்து வேதத்தில் பின்பு எங்கும் சொல்லப்படவில்லை. இவர் எப்படி ஊழியம் செய்தார், எங்கெங்கே ஊழியம் செய்தார், ஒன்றும் வேதாகமத்தில் குறிக்கப்படவில்லை. ஆனா இந்த வேத பகுதியில் குறிப்பாக இந்த 21வது வசனத்திலிருந்து இந்த 26வது வசனத்துக்குள்ள இருந்து அவர் ஏன் தெரிவு செய்யப்பட்டார் அப்படிங்கிறதை குறித்து நாம தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, ஏன் இந்த மத்தியா தெரிவு செய்து கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போன இந்த ஊழியத்தினுடைய வெற்றிடம் நிரப்பப்படும்படியாக 12 பேர் நியாயம் விசாரிக்கும்படியாக. வெளிப்படுத்தும் நாட்களில அவர்கள் கர்த்தருடைய வருகையின் போது நியாயம் விசாரிக்கிற மூப்பர்களாக தெரிவு செய்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த 12 பேர். இப்போ அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு குறைவு இருக்கிறது. இந்த குறைவை நிறைவாக்கும்படியாக மத்தியா தெரிந்து கொள்ளப்பட்டார். குறைவுள்ள இடத்தை நிறைவாக்குவதற்காக இந்த மத்தியா தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம்.
அவர் மூலமாக 12 பேர் இந்த இடத்துல இப்ப 11 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இடம் அங்க காலி இடமாக இருந்தது. அந்த குறையை போக்க தேவன் பயன்படுத்தின, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இந்த மத்தியாம். இரண்டாவது, ஏன் இந்த மத்தியா தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், கனமான அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற இந்த மகிமையுள்ள பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக, மேன்மையான பட்டயம், மேன்மையான ஒரு கிரீடத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக ஒரு மேன்மையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆகவே கர்த்தர் இந்த மத்தியாவை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது, இந்த மத்தியா யூதேயா தேசம் முழுவதிலும் ஆண்டவருடைய அன்பை நற்செய்தியாக அறிவித்தார். கடைசி நாட்களிலே அவர் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார் என்று வரலாற்று சுவடுகள் சொல்லுகிறது. அந்நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த எல்லா தேவ மனிதர்களும் அவர்களுடைய இருதயத்திற்குள்ள இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவுக்காக எதையாவது செய்யணும், இயேசுவுக்காக எதையாவது செய்யணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவது, என்னால முடிந்தா செய்வோம், அப்படிதான் நம்ம சொல்றோம். அன்னைக்கு இருந்த விசுவாசிகள், மிஷினரிகளுக்குள்ள காரியங்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கு, சும்மா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் சும்மா தான் இருக்கிறோம். வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, ஆனா சும்மா இருக்கிறோம். கேட்டா பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. எதையாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் இந்த மத்தியாவை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த வசனத்தை தியானிக்கிற உங்களிடத்துல, என்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த மத்தியாவுக்குள்ள தகுதியை நம்ம பார்க்கிற போது, ஆரம்ப நாட்களில் இருந்து யோவான் ஸ்நானக ஞானஸ்நானம் கொடுத்த நாளில் இருந்து அவர்களோடு கூட இருந்தவன் இந்த மத்தியாம். அதே போலதான் இந்த உலகத்தில, இந்த பூமியில ஜனிப்பித்த நாள் முதல், பிறந்த நாள் முதல் கொண்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகின்றார். எரேமியா 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். நம்மை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மையும் அவர் தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறேன். முன் குறித்து அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். அழைத்திருக்க போய் தான் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அழைத்திருக்க போய் தான் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அழைத்திருக்கிற போய் தான் அவருக்காகவே வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த வசனத்தை தியானிக்கிற உங்களிடத்துல, என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அன்றைக்கு எப்படி அன்றைக்கு எப்படி இந்த யூதாஸ் அந்த இடத்தை இழந்து போனானோ, எப்படி அன்றைக்கு ஒரு வெற்றிடம் காணப்பட்டதோ, அதே போல இன்றைக்கும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்விலே அவருடைய அன்பை அறிவிப்பதிலே, அவருக்காக சாட்சியாக வாழுவதிலே, அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய மகிமையை பறைசாற்றுவதிலே இன்றைக்கும் இவ்வுலகத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புலம்புகிறார், யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஏசாயா சொல்லுகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அங்கலாய்ப்போடு கூட ஆண்டவர் புலம்புகிறார். இந்த லெந்து காலங்களில மத்தியாவின் திருநாளை ஆசரித்துக் கொண்டிருக்கிற உங்களிடத்தில், என்னிடத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், இன்றைக்கும் அதே வெற்றிடம் இருக்கிறது. இன்றைக்கும் எனக்காக அலைந்திட கால்கள் வேண்டும், என்னை போல பேசிட நாவுகள் வேண்டும், என் ஜனம் என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வெற்றிடத்தை சுட்டி காட்ட விரும்புகிறார். ஊழியத்தின் பாதைகளிலே அவருடைய அன்பை அறிவிப்பதில், ஒருவேளை இன்றைக்கு உலக பிரகாரமாக பார்க்கிற போது, குறிப்பிட்ட காலங்களில இன்ஜினியரிங் படித்தா நல்ல வேலை வாய்ப்பு, எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்தாங்க. அடுத்தால மெடிக்கல்ல சேர்த்தா உடனே வேலை வாய்ப்பு, எல்லாரும் மெடிக்கல்ல சேர்த்தாங்க. இப்ப மறுபடியும் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் திரும்புறாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல டிஎன்பிஎஸ்சி, இது கவர்மெண்ட் எக்ஸாம் போட்டி தேர்வு,
இப்படி உலகத்தின் பார்வையில் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறோமாம்? ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, கடந்த 10 ஆண்டுகளில் தங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்காக அல்லது ஊழியத்திற்காக வந்திருக்கிற ஆண்கள் அல்லது பெண்கள் மிக மிக சொற்பமே. இன்றைக்கும் அதே வெற்றிடம் நம் கண் முன்னே இருக்கிறது. எப்படி யூதாசின் மூலமாக அந்த வெற்றிடம் உருவாக்கப்பட்டதோ அதே வெற்றிடம் இன்றைக்கு உங்களுக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப நம்மிலே யார் உண்டு? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நம்மிலே யார் முன்வர இருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த அரை கூவலை இந்த இரவு நேரத்தில் நம்மிடத்திலே தருகிறார். எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் பயன்படுத்த ஆண்டவராலே முடியும். ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், இருக்கிற இடத்துல நாம மெழுகுவர்த்தியாக பயன்படுத்துகிற போது, இருக்கிற இடத்துல நாம மெழுகுவர்த்தியாக இருப்போம் என்று சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல கலங்கரை விளக்காக பயன்படுத்த ஆண்டவராலே முடியும். எல்லாருமே உடனே மிக பெரிய பதவிக்கு தான் போகணும் அப்படிங்கிறது அல்ல. இருக்கிற இடத்துல சாட்சியாக வாழும், குடும்பத்தில், நம்முடைய தெருவிலே, சமுதாயத்திலே, திருச்சபைகளே நம்மால் இயன்ற பணிகளை ஆண்டவருக்காக செய்வோம். ஆலயத்தில் சிற்சில வேலைகள் செய்வது, ஆங்காங்கே கூடி ஜெபிப்பது, ஆங்காங்கே ஆண்டவருடைய அன்பை அறிவிப்பது. இந்த லெந்து காலங்களில ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட ஒரு 2 ஆத்மாவுக்காவது இயேசுவினுடைய அன்பை அறிவிப்பது, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவது, சுயத்தை வெறுப்பது, இப்படி எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து கொண்டு, எல்லாவற்றிலும் மறுத்து கொண்டு, இந்த காலத்திலெல்லாம் இது செட் ஆகாது ஐயா, இந்த காலத்திலெல்லாம் இது முடியவே முடியாது, ஒருவேளை அந்காலத்திலெல்லாம் இது வாய்ப்புப்பட்டது, சாத்தியப்பட்டது, இப்பெல்லாம் இது சாத்தியமே இல்லை என்று நீங்களும் நானும் நம்முடைய மனதுக்கு மழுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எந்த காலமும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ நம்மாலே முடியும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்றுவாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர், இங்கே உட்கார்ந்திருக்கிற, இங்கே இருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அன்றைக்கு அந்த சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. ஒருவேளை முதல் பரிசு 10 கோடி என்று சொன்னால் என் பேரு விழாதா அப்படின்னு காத்திருப்போம். ஒருவேளை முதல் பரிசு ஒரு கார் அப்படின்னு சொன்னா என் பேரு விழாதா காத்திருப்போம். ஊழியம் என்று சொன்னா என் பேரு விழாதா என்று நம்மள எத்தனை பேர் காத்திருப்போம். சிறப்பில் நின்று ஜெபிக்க ஆட்கள் தேவை என்று சொன்னால் எத்தனை பேர் முன்பாக வந்து நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுவோம். இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். அவருக்காக முன்வர வேண்டும். ஐயா, வயது எனக்கு 65 ஆகிட்டு, இனியும் என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? முடியுங்க. அவர் நினைத்தால் எந்த வயதினரையும் பயன்படுத்த அவராலே முடியும். இருக்கிற இடத்துல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாக, ஒரு தகப்பனாராக உங்களை பயன்படுத்த முடியும். எத்தனையோ வாலிபர்கள் உண்டு நம்முடைய ஆலயத்தில், எல்லாரையும் பயன்படுத்த அவராலே முடியும். அவருக்காக வாழுவதற்கு நாம் முன்வர வேண்டும். 2 பேரை முன்னிறுத்தினாங்க. பர்சபா என்னும் மறுநாமம் கொண்ட யோசேப்பு, இன்னொன்று மத்தியா. கர்த்தர் மத்தியாவை தெரிந்து கொண்டார். இந்த மத்தியாவின் ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். உங்க மேல, என்னுடைய மேல ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவேதான் இத்தனை காலங்களும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய நோக்கம் இல்லாம இந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரல. ஒரு நோக்கம் இல்லாம இத்தனை நாட்கள் அவர் நம்மை பாதுகாக்கவில்லை. எத்தனையோ குழந்தைகள் கருவிலே அழிந்த போதும், எத்தனையோ குழந்தைகள் சிறு பிராயத்திலே அழிந்த போதும், இத்தனை வயது வரை பாதுகாத்திருக்கிறாரே, இத்தனை வயது வரை நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஒருவேளை நான் தான் பெரிய பாவி, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நான் ஒரு தகுதியும் அற்றவன் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். தகுதி இல்லாத நம்மையும் தகுதிப்படுத்தி அழகு பார்க்கிற ஆண்டவர், தகுதியற்ற நம்மையும் உருவாக்குகிற கர்த்தர்.
நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? வாய்களை திறந்து ஜெபிப்போமா? என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த மத்தியா திருநாளில ஒரு புதிய தரிசனத்தோடு கூட நான் வீட்டுக்கு செல்ல போறேன். ஜெபிக்கிறவனாக, வேதம் வாசிக்கிறவனாக, ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கிறவனாக, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று அங்கலாய்ப்போடு கேட்கிற என் ஆண்டவருடைய குரல் எல்லாருடைய செவிகளிலும் தொனிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய செவிகளிலும் தொனிக்கட்டும், முழங்கால்கள் முடங்கட்டும், இருதயம் நொறுங்கட்டும் ஆண்டவரே. கண்களில கண்ணீர் தார தாரையாய் வடிகட்டும். ஒரு நொடி பொழுதில எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. நம்முடைய கிராமத்திலும் கூட உண்டு. எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை கடவுள் என்று தெரிந்திருந்தும் அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு மறுக்கிறார்களே. கண்ணார நாம் கண்டு கொண்டிருக்கிறோமே. இந்த ஆத்துமாக்களுக்காக பரலோகத்திலே இருந்து ஆண்டவர் கேட்கிற போது, அவர் கணக்கு கேட்கிற போது என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு நாளும் படிக்க போகும்போது, பள்ளிக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ பேரை புதிதாக சந்திக்கிறோமே. யாருக்காவது ஒருவருக்கு ஆண்டவரை அறிவித்திருக்கிறோமா? ஆண்டவரிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த லெந்து காலத்துல, இந்த மத்தியாவின் திருநாளில ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ அவராலே பயன்படுத்த முடியும். யாராயிருந்தாலும் அவர்களை உபயோகப்படுத்துவது ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ தந்திருக்கிற அந்த அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய அழைப்பின் சத்தம் எங்கள் செவிகளிலே தொனிக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் வாழுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திறப்பிள்ளை நிற்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அங்கலாய்ப்பின் குரல், அந்த அழுகையின் குரல் எங்கள் இருதயங்களில், எங்கள் செவிகளிலே தொனிப்பதாக. எங்கள் வாலிபர்கள், எங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய செவிகளிலும் தொனிப்பதாக. என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொன்ன ஏசாயாவை போல தங்களை அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் எழும்புவார்களாக. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. இன்றைக்கு அழிவுக்கு நேராக, மாயைகளுக்கு நேராக இதோ இந்த ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற, இழுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. ஆலயத்திற்கு வர முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதம் வாசிக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. அநேகரை ஆலயத்திற்கு அழைத்து வரும் ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாக ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்துவீராக. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிற சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவீராக. தலைவர்களாக, அரசு அதிகாரிகளாக, பெரியவர்களாக கர்த்தர் உருவாக்குவீராக. என் கிராமத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக. திறப்பில் நிற்கிற ஒரு கூட்ட ஜனமாக எங்கள் கிராமத்து ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவீராக சுவாமி. எழுப்புதலினுடைய கிரியைகள் எங்கள் கிராமத்திலே செயல்படுவதாக அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்கிற, இதனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவங்கள் சுட்டரிக்கப்படட்டும், பரிசுத்தம் என்று எழுதுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த லெந்து காலங்களில இன்னும் அதிகமாய் உம்மை தேடவும், இன்னும் அதிகமாய் உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருளும். இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலும் நல்ல இளைப்பாறுதலை தாரும், நல்ல நித்திரையை தாரும் சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலே அன்பு தாயாரை எழுந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவன், அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. சகல ஆறுதலையும் சமாதானத்தையும் அன்பு தாயாரை எழுந்து தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்ன கர்த்தர் அருமையான அம்மாவை எழுந்து தவிக்கின்ற
பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க சுவாமி. தொடர்ந்து இந்த இரவு முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நல்ல இளைப்பாறுதலையும் நல்ல நித்திரையும் தாங்க சுவாமி. அதிகாலையிலும் துதிக்கும் துதியோடு கூட எழுந்திருந்து உடைய ஆலயத்தில் வந்து பணிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருளும். எல்லா துதி கன மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யமும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்ததாமே என்றென்று மாறாத தம்முடைய நித்திய கிருபையோடு நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.